விஜயநகரத்தில் தீபாவளி திருநாள். மன்னர் இந்த தீபாவளி திருநாளை சிறப்பாக மக்களுடன் சேர்ந்து கொண்டாட நினைத்தார். மந்திரியாரே, நம் நகரத்து மக்களை விளக்கு அலங்காரம் செய்ய சொல்லுங்கள். யார் வீட்டு அலங்காரம் அழகாக இருக்கிறதோ அவர்களுக்கு 10,000 வெள்ளிக்காசுகள் பரிசு என்று அறிவிக்கச் செய்யுங்கள். மன்னரின் உத்தரவு மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. தீபாவளி திருநாள் அன்று மன்னர் மந்திரியார் தெனாலிராமனுடன் நகர்வலம் வந்தார். மன்னா, இதற்கு பரிசு தரலாம் என்று நினைக்கிறேன். மன்னா, எனக்கு தெரிந்த ஒரு இடத்தில் ஒரே விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது 1000 விளக்குக்கு சமம். நீங்கள் சம்மதித்தால் அதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஒரு விளக்கு 1000 விளக்கிற்கு சமமா? இப்போதே செல்வோம். வாருங்கள் மன்னா. மன்னா, ஆச்சாரியாருக்கு பக்கத்தில் எரிந்து கொண்டிருக்கும் அந்த ஒற்றை விளக்கை பாருங்கள். அதுதான் நான் சொல்லிய அதிசய விளக்கு. இந்த அறிவொளியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்திருக்கின்றனர். தெனாலி, நீங்கள் சொல்வது சரிதான். கல்விதான் உண்மையில் மனிதனுக்கு அரிய விளக்கு. இந்த விளக்கை வைத்திருக்கும் இந்த ஆசிரமத்திற்கே இந்த வருட தீபாவளி பரிசு.